அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஈதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சார்ந்த அழகான கிதாபின் தொடர் பாடத்தில் கிதாபு தஹாரா, தூய்மை சுகாதாரம் பற்றிய ஒரு பெரிய தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரை 17 பாடங்களை நிறைவு செய்து இப்போது 18வது பாடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 17வது பாடத்தில் குளிப்பின் சுன்னத்துகள், குளிப்பின் ஃபர்லுகளை நாம் தொடராக பார்த்தோம். இப்போது குளிப்பினுடைய கடைசி பாடமாக குளிப்பின் ஒழுக்கம், அதாவது ஆதாபுல் ஹுசுல் என்று அரபியில் சொல்லுவாங்க, குளிப்பின் ஒழுக்கம், மேலும் காரணம், எந்தெந்த காரணங்களினால் குளிப்பது சுன்னத்து அல்லது முஸ்தஹபு என்ற காரணங்களையும் இந்த பாடத்தில் நாம் கடைசியாக குளிப்பின் பாடத்தின் கடைசி பாடத்திற்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். ஆதாபுல் குசுல், அஸ்பாபுல் குசுல், குளிப்பினுடைய ஒழுக்கங்கள், குளிப்பினுடைய காரணங்கள், எந்தெந்த காரணங்களினால் குளிப்பது சுன்னத்து முஸ்தஹப் என்பதை தொடராக நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ஜாமியா அர் ரகீப் அல் இஸ்லாமியாவின் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள். அக்கவுண்ட் விவரங்களும் ஸ்கேனிங் கோடும் இங்கே உங்களுக்காக தரப்பட்டுள்ளன. நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கனியமிக்கவர்களே, குளிப்பினுடைய கடைசி பாடப்பிரிவு ஃபஸ்லுன் ஃபி ஆதாபில் இக்திசாலி வ மக்ரூஹாத்திஹி. ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஃபி ஆதாபில் இக்திசால், குளிப்பின் ஒழுக்கங்களை பற்றி. குளிப்பின் ஒழுக்கங்கள், அதபுடைய பன்மை ஆதாப், குளிப்பின் ஒழுக்கங்களை பற்றி, மேலும் குளிப்பின் வெறுக்கத்தகுந்த விஷயங்களை பற்றி, வெறுக்கப்பட்ட விஷயங்களை பற்றி. இந்த ஹீ உடைய தமீருடைய மர்ஜா இக்திசால், அந்த குளிப்பினுடைய வெறுக்கப்பட்ட விஷயங்களை பற்றிய பாடமாக இருக்கும். இதோ பார்ப்போம். வ ஆதாபுல் இக்திசாலி ஹிய ஆதாபுல் வுதுஇ அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக, அதாவது குளிப்பின் ஒழுக்கங்கள், குளிப்பின் ஒழுக்கங்கள், முதாஃப் முதாஃப் இலைஹ், குளிப்பின் ஒழுக்கங்கள், ஹிய அதுவே ஆதாபுல் வுதுஇ, வுதுவுடைய ஒழுக்கங்களாக இருக்கும். வுதுவில் எதையெல்லாம் ஒழுக்கம் என கூறப்பட்டதோ, தண்ணீரை வீண் விரயம் செய்யாமல் இருப்பது, அடுத்தவரிடம் உதவி தேடாமல் இருப்பது, உயரமான இடத்தில் இருப்பது, உலக பேச்சுக்கள் பேசாமல் இருப்பது போன்ற பல விஷயங்களை தாங்கள் கடந்த பாடங்களில் உலுவின் ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் தாங்கள் பார்க்கலாம். அந்த ஒழுக்கங்கள் அதுவே குளிப்பினுடைய ஒழுக்கங்களாக பார்க்கப்படுகின்றன. இதற்கென்று தனியாக விவரமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த பாடங்களை நாம் கவனித்தாலே போதுமானது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க நீக்கிறாங்க. இல்லா, ஆனால் அன்னஹு லா யஸ்தக்பிலுல் கிப்லத, இந்த ஒரு விஷயத்தை இஸ்திஸ்னா பண்றாங்க, நீக்கிறாங்க. திட்டமாக விஷயமாகிறது லா யஸ்தக்பிலுல் கிப்லத, கிபிலாவை முன்னோக்க மாட்டார். குளிக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்க மாட்டார். வடக்க தெற்க அவ்வாறு நின்று கொள்ளலாம், கிழக்க பார்த்து நிற்கலாம், ஆனால் கிபிலாவை முன்னோக்க கூடாது. ஏன் தெரியுமா? லி அன்னஹு யகூனு காலிபன் மஅ கஷ்ஃபில் ஔரதி, ஏனெனில் திட்டமாக விஷயமாகிறது. யகூனு ஐ யகூனுல் முக்தசிலு, இந்த ஹுவாவுடைய மர்ஜா குளிக்கக்கூடியவனை பார்த்து போயிடுது. யகூனு, அந்த குளிக்கக்கூடியவன் ஆகியிருப்பார், காலிபன் மிகைப்பாக, மஅ கஷ்ஃபில் ஔரதி, அவருடைய மறைவான இடம் திறந்திருப்பதுடன் தான் அவர் மிகைப்பாக இருப்பார். குளிக்கக்கூடிய நிலை எப்பவுமே அதிகமாக கஷ்ஃபுல் ஔரத் என்ற மறைவான இடத்தை திறப்பதோடு தான் இந்த குளிப்பு நடக்கிறதுனால அதிகமாக ஔரத்தை திறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் கிபிலாவை முன்னோக்க கூடாது. இது ஒழுக்க குறைவாக பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து
மற்ற விஷயங்கள் எதுவெல்லாம் ஒழுவுடைய ஒழுக்கமாக இருக்கிறதோ அதுவெல்லாம் குளிப்பின் ஒழுக்கமாக பார்க்கப்படுகின்றன. அடுத்த 2வது பாயிண்ட், மக்ரூஹாத்திகின்னு ஒரு தலைப்பு சொன்னாங்க. அதை பத்தி சுருக்கமா சொல்றாங்க. வயுக்கரஹு ஃபீஹி, மேலும் குளிப்பிலே மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது. முதாரி மஜ்ஹூல் முஸ்பத். குளிப்பில் மக்ரூஹ் ஆக, ஃபீஹினா ஃபில் குஸ்லி, குளிப்பில் மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது, வெறுக்கப்படுகிறது. மா யுக்கரஹு ஃபில் உதுஇ, ஒதுவிலே வெறுக்கப்படக்கூடிய ஒன்று. மா மௌசூல், யுக்ரஹு முதாரி மஜ்ஹூல் முஸ்பத், ஒதுவிலே வெறுக்கப்படக்கூடிய அந்த விஷயம் குளிப்பிலும் வெறுக்கப்படுகிறது. அதாவது உலக பேச்சுகள் பேசுவது மக்ரூ, பிறரிடம் தேவையில்லாமல் உதவி தேடுவது மக்ரூ, தண்ணீரில் கருமித்தனம் அல்லது வீண் விரயம் மக்ரூ போன்ற இதர விஷயங்கள் எதுவெல்லாம் உதுவில் மக்ரூ என்று சொல்லப்பட்டதோ அதே விஷயம் குளிப்பிலும் மக்ரூ ஆக்கப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒழுவுடைய ஒழுக்கங்களை நாம் நிறைவு செய்த பிறகு அடுத்தபடியாக ஒழுவுடைய காரணங்களுக்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஃபீமா யுசன்னு லஹு அல் இக்திசாலு, அந்த ஒன்றிலே உள்ள பாடம். ஃபீமா, அந்த ஒன்றிலே, யுசன்னு சுன்னத்தாக்கப்படும், லஹு அதற்காக, அல் இக்திசாலு குளிப்பது. இக்திசால் என்பது யுசன்னுடைய நாய் ஃபைல், அதனால் ரஃபா கொடுத்து படிக்கணும். குளிப்பு என்பது அதற்காக சுன்னத்தாக்கப்படுமே, அத்தகைய ஒன்றிலே உள்ள பாடமாக இருக்கும். எந்தெந்த காரணங்களுக்காக குளிப்பு சுன்னத், நல்லா கவனிக்கிறோம். குளிப்பின் சுன்னத்தை பற்றி இந்த பாடம் பேசவில்லை, ஏற்கனவே பேசிவிட்டார்கள். இது எந்த காரணங்களுக்காக குளிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடம். கவனிக்கிறோம். யுசன்னுல் இக்திசாலு லிஅர்பஅத்தி அஷ்யா, குளிப்பு என்பது சுன்னத்தாக்கப்படுகிறது 4 காரணங்களுக்காக. அர்பஅ முமையிஸ் அஷ்யா தமீஸ், லி யுசன்னுடைய இணைந்திருக்கக்கூடிய ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லிக். 4 காரணங்களுக்காக குளிப்பு என்பது சுன்னத்தாக்கப்படுகிறது. இக்திசால் என்பது இந்த இடத்தில் நாயிபு ஃபாயில், அதனால அதுக்கு ரஃபா கொடுப்போம். 4 காரணங்களுக்காக குளிப்பு என்பது சுன்னத்தாக்கப்படுது. என்ன காரணம்? அல் அவ்வலு, முதலாவது, சலாத்தில் ஜும்ஆத்தி, ஐ லி சலாத்தில் ஜும்ஆத். இந்த லி அர்பாத்தோட அத்ஃபு செய்யப்பட்டது, அந்த ஜாருக்கு இது மஜ்ரூராக இருக்கு. ஜும்ஆவுடைய தொழுகைக்காக. கவனிக்கிறோம், ஜும்ஆவுடைய நாளுக்காக இல்லை, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக குளிப்பு சுன்னத். ஒருத்தர் ஜும்மாவுடைய தொழுகை முடிச்சுட்டு 3 மணி குளிக்கிறார் அப்படின்னா அது சுன்னத்தான குளிப்புல சேராது. ஏனென்றால் ஜும்மாவுடைய நேரம் முடித்து விட்டது. எனவே ஜும்மாவுடைய தொழுகைக்காக குளிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அஸ்ஸானி, இரண்டாவது, வஸ்ஸலாத்தில் ஈதைனி, ஐ ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, ரமதானுடைய ஈதுக்காக வேண்டி, பக்ரீதினுடைய ஈதுக்காக வேண்டியும் குளிப்பது. லி சலாத்தில் ஈதை, 2 பெருநாட்களுடைய தொழுகைக்காக குளித்தல், இதுவும் சுன்னத்தான விஷயம். பெருநாட்களுடைய தொழுகைக்காக. அதே விஷயம் தான் ஈது முடிச்சுட்டு ஒருத்தர் குளிக்கிறார் அப்படின்னா அது சுன்னத்தான குளிப்புல சேராது. மாறாக அந்த ஈதுக்காக வேண்டி குளிக்கும். அஸ்ஸாலிசு, மூணாவது, வலில் இஹ்ராமி, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர் எஹ்ராம் அணிவதற்காக குளிப்பது. எஹ்ராம் என்ற குறிப்பிட்ட ஒரு ஆடையின் வடிவம், அதை ஹாஜியோ அல்லது உம்ரா செய்யக்கூடியவரோ அணிவார். கீழாடை ஒன்று, மேலாடை ஒன்று, தைக்கப்படாதது, உள்ளாடை இல்லாதது, அதுதான் எஹ்ராமுடைய துணி. அந்த எஹ்ராமை கட்டுவதற்காக, எஹ்ராமை கட்டுவதற்கு முன்பு குளிப்பது சுன்னத்தாகும். அர்ராபிஉ, நாலாவது, வலில் ஹாஜி ஃபி அரஃபத பஅத ஸவால், ஹஜ்ஜு செய்யக்கூடியவருக்கு குளிப்பு என்பது சுன்னத். எப்போங்க? ஃபி அரஃபத, அரஃபாவுடைய நாளிலே. அரஃபாவுடைய இடம் சொல்லிடக்கூடாது, அரஃபால இல்லை, அரஃபா ஃபி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டிய குளிப்பு என்பது சுன்னத். எப்போ? பஅத ஸவால், உச்சி சாய்ந்ததற்கு பிறகு. ஜுல்ஹஜ் பிறை 9 உச்சி சாய்ந்ததற்கு பிறகு அரஃபாவுடைய அந்த நாளிலே ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி குளிப்பு என்பது சுன்னத்தாக்கப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய அல் ஹஜ்ஜு அல் அரஃபா என்று ஹதீஸ்ல வருது. அரஃபா தான் ஹஜ். அந்த வகையில அரஃபாவுக்காக வேண்டி
குளிக்கிறது அல்லது அரஃபால் தங்குவதற்காண்டி குளிக்கிறது, அந்த உச்சி சாய்ந்ததற்கு பிறகு குளிப்பது சுன்னத்தான ஒரு குளியலாக இருக்கிறது என்று இந்த இடத்தில் சொல்லுகிறார்கள். 4 காரணங்களையும் நாம் பார்த்து விட்டோம். எந்தெந்த சுன்னத்தான காரணங்களுக்காக குளிப்பது என்ற பார்த்த பிறகு அடுத்து அதே வரிசையில அதே காரணங்கள் என்னும் வரிசையில ஃபஸ்லுன் ஃபீமன் யுந்தபுலஹு அல் இக்திசாலு, குளிப்பினுடைய முஸ்தஹப்பான காரணங்களை பார்க்க வருகிறோம். ஃபஸ்லுன் இது ஒரு பிரிவு. ஃபீமன் அந்த ஒரு மனிதரை பற்றியுள்ள, ஃபீமன் என்றால் அந்த ஒரு மனிதரை பற்றியுள்ள, யுந்தபுலஹு அவருக்கு முஸ்தஹப் ஆக்கப்படுமே, லஹு அவருக்கு முஸ்தஹப்பாக ஆக்கப்படுமே, அல் இக்திசாலு குளிப்பு, குளிப்பது என்பது அவருக்கு முஸ்தஹப்பாக்கப்படுமே அத்தகைய ஒரு மனிதரை பற்றியுள்ள பாடமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் குளிப்பு என்பது சுன்னத்தாக்கப்படுகிறது என்பதை இங்கே நாம் வரிசையாக பார்க்கிறோம். முஸ்தஹப்பான காரணங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இதோ இபாரத்திற்கு வருவோம். வயுந்தபுல் இக்திசாலு ஃபி 16 ஷைஅன், குளிப்பு முஸ்தஹப்பாக்கப்படுகிறது. யுந்தபு முதாரி மஜ்ஹூல் முஸ்பத், இக்திசால் என்பது அதனுடைய நாய்ஃபைல். குளிப்பு என்பது முஸ்தஹப்பாக்கப்படுகிறது. ஃபி 16 ஷைஅன் 11 விஷயங்களிலே, அதாவது 11 காரியங்களிலே, காரணங்களிலே குளிப்பு என்பது முஸ்தஹப்பாக ஆக்கப்படுகிறது. முமையஸ் தமீஸ், அதனால ஷைஅன் என்பதற்கு நசபு கொடுத்திருக்கிறாங்க. தமீஸுடைய அடிப்படையில் நசபு. 16 காரணங்கள் 16 காரணங்கள் 16 காரணங்களிலே குளிப்பு என்பது முஸ்தஹப்பாக ஆக்கப்படுது. 16 காரணங்களை தொடராக பேச வருகிறார்கள். இது வரிசையாக பார்ப்போம். அல் அவ்வல், முதலாவது லிமன் அஸ்லம தாஹிரன், அவருக்கு லிமன் அந்த ஒருவனுக்கு குளிப்பு முஸ்தஹப்பு யார் யார் சுத்தமான நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ, சுத்தமான நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், சுத்தமாக இருக்கிறார். அப்ப அவருக்கு மீண்டும் இஸ்லாத்திற்காக குளிப்பது என்பது முஸ்தஹப்பாக ஆக்கப்படுகிறது. சுத்தமாக இருந்தாலும் இஸ்லாத்தை தழுவியதற்காக குளிப்பு என்பது அவருக்கு முஸ்தஹப்பாகும், விரும்பத்தகுந்த விஷயமாகும். அஸ்ஸானி, இரண்டாவது வலிமன் பலக பிஸ்ஸின்னி, வலிமன் பலக பிஸ்ஸின்னி, அந்த ஒருவனுக்காக குளிப்பு சுன்னத்து யார் தன்னுடைய வயதின் அடிப்படையில் பருவ வயதை எத்தினானோ. பலக, பலக என்றால் பாலிகாகினான், பருவ வயதை எத்தினான். பிஸ்ஸின்னி தன்னுடைய வயதை கொண்டுதான், அதாவது பருவ வயது எத்தக்கூடிய அந்த அடையாளங்கள் அவரிடத்துல பெற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆனால் அந்த வயதை எத்தி விட்டான். அந்த குறிப்பிட்ட பிரபலியமான ஆண்களுக்கு 15, பெண் பிள்ளைகளுக்கு 12, 13 போன்ற வயதை அவன் எத்திவிட்டான், ஆனால் அந்த அடையாளங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு குளிப்பு என்பது சுன்னத்தா முஸ்தஹப்பாக ஆக்கப்படுகிறது. அஸ்ஸாலிசு, மூன்றாவது வலிமன் அஃபாக மின் ஜுனூனின், வலிமன் அந்த ஒருவனுக்காக முஸ்தஹப் குளிப்பு என்பது அஃபாக யார் தெளிந்து விட்டானோ, மின் ஜுனூனின் பைத்தியத்திலிருந்து தெளிந்து விட்டான், தெளிவாகி விட்டான். பைத்தியமாக இருந்தால் திடீரென தெளிவாகி விட்டால் அவனுக்கு குளிப்பு என்பது முஸ்தஹப்பாக ஆக்கப்படுகிறது. முஸ்தஹப்பான விஷயங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக பார்க்கிறோம் நான்காவது ஒரு முஸ்தஹப்பு, அர்ராபிஉ, நாலாவது வஇந்த ஹிஜாமத்தின், வஇந்த ஹிஜாமத்துத்தம், ரத்தம் குத்தி எடுத்த பிறகு, ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ரத்தம் குத்தி எடுத்த பிறகு அவருக்கு அந்த குளிப்பு என்பது முஸ்தஹப்பாக ஆக்கப்படுகிறது. ஏனென்றால் ரத்தம் குத்தி எடுக்கும் போது மனிதனுடைய உடல் தன்மை மாறுகிறது, அசுத்தம் வெளியாகிறது, உடலுடைய அசுத்தமான ரத்தம். எனவே அந்த நேரத்தில் குளித்துக் கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அல் ஹாமிசு, ஐந்தாவது வகஸ்லி மையத்தின், ஐ பாத கஸ்லி மையத்தின், பாத சொல்லலாம் அல்லது இந்த சொல்லலாம், ஐந்த கஸ்லி மையத்தின், மையத்தை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில், குளிப்பாட்டிய பிறகு ஏற்கனவே சொன்னாங்க அந்த குளிப்பாட்டியவருக்கு எந்த குளிப்பும் கடமை இல்லை, ஒலுவும் கடமை இல்லை. ஆனால் முஸ்தஹப் என்னவென்றால் மையத்தை குளிப்பாட்டிய பிறகு குளிப்பாட்டக்கூடியவன் குளித்துக் கொள்வது முஸ்தஹப்பாக
இருக்கிறது என்பதாக 5வது விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். பாருங்கள், தொடராக நாம் அடுத்து பார்க்கிறோம். 6வதுக்கு வந்து விட்டோம். அஸ்ஸாதிசு, 6வது. வஃபி லைலத்தி பராஅத்தின், வஃபி லைலத்தி பராஅத்தின். பராஅத் என்பது லைலத்துல் பராஅ, ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு. 14வது பிறை முடிந்து 14வது பிறை முடிந்து 15வது அந்த இரவு இருக்கிறது, அதுதான் லைலத்துல் பராஅ. அந்த பாவத்தை நீக்கக்கூடிய இரவு, பாவத்தை விட்டு நீங்கக்கூடிய இரவு. அந்த இரவிலே அமல் செய்வதற்காக, இபாதத் செய்வதற்காக பராத்தினுடைய இரவில் குளிப்பது முஸ்தஹப்பாக ஆக்கப்படுகிறது என்பதாக சொல்றாங்க. அடுத்து நாம் பார்க்கிறோம் அஸ்ஸாபிஉ, 7வது. வலைலத்தில் கத்ரி இதா ரஆஹா. வலைலத்தில் கத்ரி ஐ ஃபி லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவு, ரமதானுடைய லைலத்துல் கத்ர் 21 அல்லது 23 அல்லது 25 அல்லது 27 அல்லது 29 போன்ற முக்கியமான அடையாளங்களை கொண்ட இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. ஆனால் லைலத்துல் கத்ர் என்பது குறிப்பாக்கப்படவில்லையே. எப்படி நம்ம அந்த இரவுல குளிக்கிறது? எதை நாம் கண்டுபிடிப்பது? இதா ரஆஹா, ஒருவேளை அந்த இரவை அவன் பார்த்தால், அதாவது அலாமத்தகான் வச்சுக்கணும், அந்த இரவின் அடையாளத்தை அவன் பார்த்தார். லைலத்துல் கத்ருக்கு என்று சில அடையாளங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அடையாளங்களை இவன் பார்த்து விட்டால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்காக குளிப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இந்த குளிப்பின் காரணம் பராத்தினுடைய இரவாக இருக்கட்டும், லைலத்துல் கத்ராக இருக்கட்டும், இதனுடைய காரணம் அந்த குளிப்பினால் இபாதத்தில் உற்சாகம் ஏற்படும், சோர்வு இருக்காது. அந்த சோர்வை நீக்கி உற்சாகத்தை கொண்டு வர இந்த இரவுகளில் குளிப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. 8, 9 ஒன்று சேர்க்கிறாங்க. அஸ்ஸாமினு வத்தாசியம், 8வது காரணம், 9வது காரணம். வலி துஹூலி மக்கத்த, வலி துஹூலி மக்கத், மக்காவில் நுழைவதற்காக. மக்கத்த அப்படிதான் படிக்கணும், இரண்டால் கைர முன்சரிஃப், இதுக்கு தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. சரி, மக்காவில் நுழைவதற்காக குளிப்பது. ஏனென்றால் மக்கா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் பிரகாரம் பூமியில் தலை சிறந்த ஒரு பகுதி, சிறந்த பகுதி, அழகான பகுதி, ரசூலுல்லாஹ் பிறந்த ஒரு சொர்க்க பூமி என்பதால் அந்த மக்காவினுடைய மரியாதைக்காக மக்காவில் நுழைவதற்கு முன்பு நுழைவதற்காக குளிப்பது. அதே போல் 9வது விஷயம், வ மதீனத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மதீனத்துல் முனவ்வராவில் நுழைவதற்காக வேண்டி குளிப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஒருவேளை உள்ளே நுழைவதற்கு முன்பு, இப்பொழுது உள்ள டிராவல்ல, பயணத்துல போய் நம்ம பஸ்ல போய் இறங்குறோம், உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி குளிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், உள்ளே இறங்கியவுடன், மக்காவில் அல்லது மதீனாவில் நுழைந்தவுடன் குளித்துக் கொள்வதும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மக்கா மதீனாவுடைய அந்த மண்ணுடைய கண்ணியத்திற்காக வேண்டி, அந்த ஊரில் நுழைவதற்காக வேண்டி குளிப்பது. 10வது அல் ஆஷிர், 10வது காரணம். வலில் வகூஃபி பி முஸ்தலிஃபத கதாத யோமின் நஹ்ரி. 10வது காரணம். வலில் வகூஃபி பி முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபா என்ற ஹஜ்ஜுடைய இடங்கள், ஹஜ்ஜுடைய மகாமாத்துகளில் முக்கியமான இடம் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவில் தங்குவதற்காக குளிப்பது கதாத யோமின் நஹ்ரி. அந்த துல்ஹஜ்ஜினுடைய 10வது பிறை இருக்கிறது, அதான் யௌமுன் நஹர், ஈதுடைய நாள், குர்பானியுடைய நாள் என்ற அர்த்தம். அதாவது அந்த 10வது ஈதுடைய நாளின் அதிகாலையில் முஸ்தலிஃபாவில் தங்குவதற்காக குளிக்கிறது. அப்போ ஒன்று அதிகாலையில தான் அங்கே இருக்கணும், முஸ்தலிஃபாவாக இருக்கணும், அந்த முஸ்தலிஃபாவில் தங்குவதற்காக குளிக்கிறது. அதாவது அந்த பிறை 9னுடைய அந்த இரவில் மறுநாள் காலையில் அங்கே போய் தங்குவதற்காக, முஸ்தலிஃபாவில் அதிகாலையில் போய் தங்குவதற்காக குளிக்கிறது. இதனுடைய முஸ்தஹப்பான ஒரு குளியலாக இருக்கிறது. அஸ்ஸானி அஷர, 12வது. வஐந்த மக்கத லி தவாஃபி ஸியாரதி, வஐந்த மக்கத, மக்காவில் குளிப்பது, மக்காவில் தங்கக்கூடிய நேரத்தில் குளிப்பது. ஐ வஐந்தல் வகூஃபி பி மக்கா, மக்காவில் தங்கக்கூடிய நேரத்தில் குளிப்பது. எதற்காண்டி குளிப்பது? ஏற்கனவே மக்காவில் நுழைவதற்காண்டி சொல்லிட்டாங்களே, இது தனி. இது என்னன்னா லி தவாஃபி ஸியாரதி,
தவாஃபு ஜியாரா, தவாஃபுல் இஃபாதா 2 பேர் இருக்கு. ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஃபர்லான தவாஃப் ஆகிய ஜுல்ஹஜ் 10 தவாஃப் தான் தவாஃபு ஜியாரா. அந்த தவாஃபு ஜியாராவுக்காக வேண்டி மக்காவில் குளிப்பது. அப்போ முஸ்தலிஃபா என்பது அந்த 10வது பிறையினுடைய அதிகாலை. தவாஃபு ஜியாரா என்பது 10வது நாளுடைய முக்கியமான ஃபர்லான அமல். அந்த தவாஃபு ஜியாரா என்ற ஃபர்லான ஒரு தவாஃபுக்காக வேண்டி மக்காவில் போய் குளிக்கிறது. அது வந்து முஸ்தலிஃபால குளிக்கிறது, இது மக்கால குளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது அன்னைக்கு தான் செய்வாங்க. ஜுல்ஹஜ் 10ல் தான் இந்த தவாஃபு ஜியாரா செய்வாங்க. அமல் மிக முக்கியமாக இருப்பதால் அதற்காக வேண்டி ஒரு குளிப்பது. ஆனால் இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கிறோம், ஒரு முஸ்தலிஃபாவுக்காக வேண்டியும் தவாஃபு ஜியாராவுக்காக வேண்டியும் சேர்த்து ஒரேடியாக ஒரே குளியலாக குளித்து விடுகிறார். ஆனால் அந்த குளியல்ல அவர் நியத் வச்சுக்கலாம். முஸ்தலிஃபாவுக்காண்டி குளிக்கிறேன், தவாஃபு ஜியாராவுக்காண்டி குளிக்கிறேன் அப்படின்னு நியத் வைத்துக் கொண்டால் இரண்டிற்கான நன்மையும் அந்த ஒரு குளியல் மூலமாக அவருக்கு கிடைத்துவிடும். இங்கே இபாதத்தை விட அமலை விட நியத்திற்கு தான் முன்னுரிமை. நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய நியத் அவருடைய அமலை விட சிறந்தது. அதனால முஸ்தலிஃபாவுக்காக வேண்டியும் தவாஃபு ஜியாராவுக்காக வேண்டியும் துஹூலே மக்காவுக்காக வேண்டியும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே குளியல். ஆனால் நியத்து முஸ்தலிஃபால தங்குறதுக்காக வேண்டியும் குளிக்கிறேன், தவாஃபு ஜியாராவுக்காக வேண்டியும் சேர்த்து குளிக்கிறேன் என்பதாக நியத்து தெளிவாக வைத்துக் கொண்டால் இரண்டிற்கான நன்மையும் அவருக்கு கிடைத்துவிடும். ஆனால் இரண்டிற்காக தனித்தனியாக குளிப்பது எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு குளியலாக நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் வலி சலாத்தி குசூஃபின். வலி சலாத்தி குசூஃபின். இந்த இடத்துல நம்பர் தப்பா இருக்கு, கவனிக்கிறோம். இது வந்து அல் ஹாதி அஷர் 11, 11க்கு 12ன்னு போட்டாங்க. இந்த இடத்துல இதுதான் வந்து 13ஆக இருக்கிறது. இதுதான் 12, இது 11, இது 12. 11ங்கிறத நம்பர் தவறாக ஆயிடுச்சு. சரி, நம்ம பார்க்கிறோம். 12வது காரணம் என்னங்க? வலி சலாத்தி குசூஃபின். சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகண தொழுகைக்காக குளிக்கிறது. குசூஃப் என்றால் குசூஃபு ஷம்ஸ் அல்லது குசூஃபுல் கமர். சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகண தொழுகைக்காக குளித்தல். இந்த குளியலும் என்னவாக இருக்கிறது? முஸ்தஹப்பாக இருக்கிறது. கிரகண நேரங்களில் தொழுகை என்பது சுன்னத். அந்த தொழுகைக்காக குளித்துவிட்டு தொழுகைக்கு வருவது நல்ல ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கிறது. அஸ்ஸாலிசு அஷர 13வது வ இஸ்திஸ்காஇன். மழையை வேண்டி தொழக்கூடிய தொழுகைக்காக. இஸ்திஸ்காவுடைய அர்ஃபு சலாத்தோடு இருக்கு. ஐலி சலாத்தி இஸ்திஸ்காஇன். மழையை வேண்டி தொழப்படக்கூடிய தொழுகைக்காக குளிப்பது. மழை இல்லாத நேரத்தில் மக்கள் கூட்டாக ஒன்று சேருது, ஹுத்துபா, தொழுகை, துவா இவைகளோடு செய்யக்கூடிய அமல் தான் சலாத்துல் இஸ்திஸ்கா, மழையை வேண்டி தொழப்படக்கூடிய தொழுகை. சகான்னா தண்ணீர் புகட்டினால், இஸ்திஸ்கா என்றால் தண்ணீர் புகட்ட தேடுதல், மழை பொழிய தேடுதல். இந்த தொழுகைக்காக குளிப்பதும் முஸ்தஹப்பாக இருக்கிறது. 14வது சொல்றாங்க ராபிஉ அஷர 14வது வஃபஸஇன். ஐ சலாத்து ஃபஸா வலி சலாத்தி ஃபஸா. திடுக்கிடும் சூழ்நிலை ஏற்படுவதால் தொழக்கூடிய தொழுகை. திடுக்கத்தில் தொழப்படக்கூடிய தொழுகைக்காக குஸ்ல், குளிப்பது. திடுக்கிடும் காட்சிகள் நடக்கிறது, அபாயமான விஷயங்களை பார்க்கிறோம், ஆபத்தான காட்சிகள் தெரிகிறது என்றால் அந்த நேரத்தினுடைய தொழுகைக்காக குளித்துக் கொள்வது முஸ்தஹப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக 14 விஷயங்களை இந்த இடத்தில் நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 15வது முஸ்தஹப்பான குளியலை பார்க்க வருகிறோம். அல் ஹாமிசு அஷர. 15வது குளியல் முஸ்தஹப்பான குளியல். வதுல்மத்தின், இருட்டுக்காக, கடும் இருள் சூழ்ந்து கொள்வது, அந்த கடும் இருளின் தொழுகைக்காக குளித்தல். ஐலி சலாத்தி துல்மத்தின், கடும் இருளின் தொழுகைக்காக குளித்துக் கொள்வது. இருட்டாயிருச்சு, திடீரென சரியான இருட்டு, மக்கள் பீதி அடைகிறார்கள், அதற்காண்டி தொழுவது நல்ல விஷயம், சுன்னத்தாக இருக்கிறது. அந்த தொழுகைக்காக குளிப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். 15 விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து கடைசியாக நாம் பார்க்கிறோம் அஸ்ஸாதிசு அஷர. 16வது முஸ்தஹப்பான குளியல் வரியஹின் ஷதீதத்தின். கடுமையான சூறாவளி காற்று, கடுமையான சூறாவளி காற்றின் தொழுகைக்காக குளிப்பது. இதுவும் முஸ்தஹப்பான
ஒரு குளியலாக இருக்கிறது சூறாவளி காற்று. ஆக இது எல்லாம் பாருங்க, இதெல்லாம் டெம்பரவரி தொழுகை. சூரிய கிரகணம் அல்லது மழைக்காக அல்லது திடுக்கத்திற்காக அல்லது இருட்டிற்காக அல்லது கடும் சூறாவளி காற்றுக்காக தொழப்படக்கூடிய தொழுகை. அந்த தொழுகைக்காக வேண்டி குளித்தல் எல்லாம் முஸ்தஹப்பான குளியலாக இருக்கிறது. இதுவும் இந்த கிதாபுடைய தனித்தன்மை. முஸ்தஹப்பான குளியல் 16 இருக்கிறது என்பதை முசன்னிஃப் அவர்கள் ஆய்வு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 16 காரணங்களுக்காக வேண்டி குளித்துக் கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கும். இதுவரை நாம் குளிப்பினுடைய சுன்னத்து ஃபர்லு, அதே போல குளிப்பின் ஒழுக்கம், குளிப்பினுடைய மக்ரூ, குளிப்பின் காரணங்கள் என்று தெளிவாக நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.